ஊருக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சீதாமிழ் வழங்க மஞ்சரப்பேட்டை. இப்போ நான் எங்க போறேன் அப்படி பாக்குறீங்களா? ఇప్పుడు నేను వెళ్తున్నాను ఆంధ్రాకి. ஆமாங்க, ஆந்திரால இருந்து சித்தூர்ல இருந்து ஃபேண்டாஸ்டிக்கான சூப்பரான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்தூர் டிஸ்ட்ரிக்ட பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். வெல்கம் ஆந்திராக்கு, ராண்டி வெல்கம். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு பவன் ரெஸ்டாரண்ட் உள்ள வந்துட்டாங்க. சித்தூர்லயே பாத்தீங்கன்னா இட்லி தோசை வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அதுவும் இட்லி தோசை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல என்னத்தை டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோட்டலை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க சார். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சத்யநாராயணன். சத்யநாராயணன். உங்களோட சொந்த ஊர் இது? சித்தூர். சித்தூர் தானே? சித்தூர் வந்து தோசை இட்லிக்குலாம் ரொம்ப ஃபேமஸா? இதெல்லாம் இப்போ வந்து தமிழ்நாடு பார்டர் இருக்கிறதுனால இட்லி தோசை ஃபேமஸாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இங்கே சுற்றியும் அந்த காணிப்பாக்கம் அந்த மாதிரிலாம் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் இங்கே ஜென்ரலா மார்னிங்ல இருந்து நைட்? மார்னிங் டைம்ல இட்லி தோசை பொங்கல் பூரி அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்ல வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நல்லா இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட், நார்த் இந்தியன் டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இங்க வந்து எல்லாமே நைட் ஈவினிங் டைம் வந்தாங்கன்னா அது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நைட்ல மீல்ஸ் உண்டா? உண்டு, இருக்கு. இங்க இருக்கிறவங்க ரைஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆமா. ஓகே. இப்போ நைட்டு நான் வந்து ஒரு 11 மணிக்கு வந்தேன்னா இங்க என்னால சித்தூர்ல வந்து ஜெனரலா ஹோட்டல்ஸ் தான் திறந்துருக்குமா? உங்க ஹோட்டல் இருக்காதுங்க. நாங்க வந்து 10:30 க்ளோஸ் பண்ணுவோம். 10:30 க்ளோஸ் பண்ணுவோம். அப்ப காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க? 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்க? 6:30. ஆமா. எல்லா டிஃபன் ஐட்டமும் இருக்கும். காலையில வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி இருக்கும். வடை, தயிர் வடை, வடைக்கறி இதெல்லாம் நல்லா இருக்கும். மத்தியானம் வந்து மீல்ஸ் வந்து ஆர்டினரி மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ் 2 டைப் இருக்கு. ஏசி ஹால்ல வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்கும். ஜெனரல் ஹால்ல வந்து ஆர்டினரி மீல்ஸ் வித் பிளேட் மீல்ஸ் அண்ட் ஃபுல் மீல்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே. ஸ்பெஷல் மீல்ஸ்ல என்ன ஜாஸ்தி? ஸ்பெஷல் மீல்ஸ்லனா ஒரு எக்ஸ்ட்ரா கறி கொடுக்கும். ஆயில் ஃப்ரை ஒன்று, சப்பாத்தி வரும், பவுடர் வரும், மீட் வரும். அடுத்து இந்த பொடின்னு சொல்லுவாங்க, பருப்பு பொடி. அது அங்க வைப்பாங்க. இது வந்து நீங்க பருப்பு பொடியில இங்கேயே தயாரிக்கிறீங்களா இல்ல? எங்க ஹோட்டல்ல தயாரிக்கிறோம். உங்க ஹோட்டல்ல தயாரிக்கிறோம். நல்ல காரசாரமா இருக்கும். ஆந்திராலே கொஞ்சம் காரம் அதிகம் தான் இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமா தான் இருக்கும். ஓகே. அப்புறம் பருப்பு பொடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கும். ஆமா. கோங்குரெல்லாம் இருக்குமா? கோங்குரை ஆப்ஷனலா வரும். வீக்லி ஒன்ஸ் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இந்த சட்னி பண்ணுவாங்க, கோங்கூர்ல சட்னி பண்ணுவாங்க. டெய்லி ஒரு சட்னி இருக்கும், மாறி மாறி வரும். இப்போ ஸ்பெஷலா வந்து இங்க சொன்னாங்க சித்தூர்ல வந்து இந்த தோசை இட்லி இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து தோசைல என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு? இட்லில என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு? இட்லிஸ்ல வந்து பிளெயின் இட்லி வரும். அடுத்தது வந்து ரவா இட்லி வரும். அடுத்தது சின்ன இட்லி, கீ இட்லின்னு சொல்லுவாங்க. குட்டி இட்லி போட்டு சாம்பார் போட்டு கீ போட்டு கொடுப்பாங்க. இந்த 3 டைப் இருக்கும். ஓகே. தோசைல பிளெயின் தோசை, மசால் தோசை, ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம். அடுத்தது ஸ்பெஷல் என்னக்கா 70 mm தோசைன்னு சொல்லுவாங்க. 70 mm தோசைன்னா தேட்டர்ல போய் சாப்பிடணும். இல்ல இங்க தான் சாப்பிடணும். ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிடலாம் ஒரு தோசை. 4 பேர் சாப்பிடலாமா? அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல கீ போட்டு கொடுப்பாங்க. நல்ல கேட்கறதுக்கே வித்தியாசம். ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஒரு குரூப் அப்படியே ஃபேமிலி தோசைன்னு சொல்லி கூட சொல்லலாம். ஃபேமிலி தோசை கூட சொல்லலாம். 70 mm நல்ல பெருசா இருக்கு. அந்த ஸ்கிரீன் பெருசா இருக்குது இல்ல, அந்த மாதிரி. அப்ப எனக்கு வந்து இந்த 70 mm தோசையும் அந்த குட்டி இட்லி சாம்பாரோட எடுத்துட்டு வர சொல்லுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே. மற்றபடி ஈவினிங்ல வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இருக்கு? கிரேவி எந்த மாதிரிலாம்? கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, அடுத்து வந்து பேபிகார்ன் மசாலா,
இது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆனா நான் என்ன முடிவோட வந்தேன்னா இன்னைக்கு சரி ஓகே இட்லியும் தோசையும் வந்துட்டு சித்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்களே, நீங்க வந்து சித்தூர்ல இறங்கிருக்கோமே நம்ம வந்து இதை சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வராங்களே. 70 mm தோசை பெருசா இருக்கு. ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாங்க, அது பெருசா தான் இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. 70 mm 70 நாள் அவங்க போல இருக்கு சாப்பிட்றதுக்கு. பிரமாதம். 70 mm தோசை. இதுதான் அந்த குட்டி இட்லியா? ஆஹா பிரமாதம் சார். சட்னி சாம்பார். ஓகே தேங்க்யூ. இது காரம் சட்னின்னு சொல்றது இது. இந்த கார சட்னி வந்து நல்ல டைனமைட் மாதிரி இருக்குமா? இருக்கும். அது வந்து ஆனியன்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க, நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கு, பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. இது வந்து இந்த மாவு இருக்குன்னு ஸ்பெஷல் மாவு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுமா இந்த தோசைக்கு? இல்லைன்னா வழக்கமா நம்ம தோசை மாவு தோசை மாவுலே பண்றாங்க. தோசை மாவுல பண்றாங்க. ஸோ வெறுமை வந்து இந்த தோசை மாவு எப்படி பண்ணுமோ பண்ணிட்டு அதை பெருசா பண்ணுவாங்க. மாஸ்டரோட கை பக்குவம். ஆமா, ஒரு 3 தோசைக்கு யூஸ் பண்ற மாவு எவ்வளவு வருதோ இந்த 70 mm தோசை அவ்வளவு மாவு யூஸ் பண்ணி அது மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவாங்க, இந்த ரோஸ்ட் வரணும்ட்டு. ஓ அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ரோஸ்ட் வரும். அதுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நிஜமா வண்டர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இட்லியும் வந்துட்டு அதே மாவு தான், அதுக்கு ஸ்பெஷலா இட்லி மாவு செப்பரேட்டா இருக்கும், அது வேற மாவு. ஆமா. ஓகே. அண்ட் சாம்பார்ல நல்லா போட்டு ஃப்ளோட்டிங் இட்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, பிரமாதமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த 70 mm தோசையை வந்து எப்படியாவது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அந்த இட்லியும் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்படியே ரொம்ப தூக்கமா இருந்தா அப்படியே ஓரமா படுத்துக்கிறேன் கொஞ்சம். அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் போல இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ சார். என்னங்க 70 mm தோசை அண்ட் குட்டி இட்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்குங்க, நல்ல பெருசா இருக்கு. 70 mm தோசை ஆல்மோஸ்ட் 2 feet இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா நல்லா கிறிஸ்பியா முருகலா கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, சாம்பார் அண்ட் கார சட்னி. சூப்பரான தோசை, பிரமாதமான டேஸ்ட், நல்ல சுட சுட மொறுன்னு எவ்வளவு கிறிஸ்பியா கிரன்ச்சியா இருப்பாங்க. சவுண்ட் கேக்குதா? அதான் பயங்கர கிறிஸ்பியா கிரன்ச்சியா. சின்ன பசங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி கொடுக்குறாங்க. பிரமாதம். வெங்காயம் வரமிளகா வச்சு பிரமாதமான ஒரு கார சட்னி, நல்ல காரசாரமா இருக்கு. சாம்பார் வேற இருக்கு. இந்த குட்டி இட்லியை வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாம்பார் அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க. டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸான சாம்பார், ஃபர்ஸ்ட் கிளாஸான இட்லி, நல்ல நெய்யெல்லாம் ஊற்றி பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான டிஃபன் உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு பவன் நீங்க வரணும். சித்தூர் சைடு வந்தீங்கன்னா ஹை ரோட்ல இருக்கிற லக்ஷ்மி விஷ்ணு, அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு பவன் ஹோட்டலுக்கு வாங்க. இந்த மாதிரி 70 mm தோசை, ரவா இட்லி, இந்த மாதிரி 14 இட்லி, இந்த குட்டி இட்லி, இந்த மாதிரி இட்லி வெரைட்டிஸ், தோசை வெரைட்டிஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நான் இதை ரசிச்சு ஃபுல்லா முடிக்க போறேன்.